பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்திலே ஏசப்பா நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யோசுவா 3:7. இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி யோசுவா சொன்னான். அதே வார்த்தை தாங்க இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். யோசுவாவை ஜனங்கள் என்ன நினச்சாங்கன்னா, மோசே ஒரு பெஸ்ட் தலைவர் அப்படி தானேங்க. மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேலரை வழி நடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மோசேயோட ஊழியக்காரன் தாங்க இந்த யோசுவா. ஆனால் ஜனங்கள் எல்லாம் நினச்சாங்க, மோசே அப்பேற்பட்ட ஊழியர், யோசுவா எம்மாத்திரம் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், மோசே கூட இருந்தது போல யோசுவா கூடயே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக யோர்தானை இரண்டாக பிளந்து அந்த ஜனங்கள் மத்தியில் யோசுவாவின் தலையை உயர்த்தினார். எல்லாரும் மறந்துட்டாங்களாம், மோசே கூட இருந்தது போலே கடவுள் யோசுவா கூட இருக்கிறாரே, இவ்வளவு வல்லமையுள்ள தலைவன் நினைச்சாங்களாம். அதுபோல இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எதில் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கீங்களோ, யார் யார் உங்களை வெட்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காங்களோ, வியாதி நிமித்தம் தரித்திரத்து நிமித்தம் நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும் சரி, இந்த எல்லா காரியத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போறார். யோசுவாவுக்கு அற்புத அடையாளங்களை செய்து அந்த யோர்தானை பிளந்து அவன் தலையை உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த பிரச்சனைகளை அகற்றி ஒரு அதிசயத்தை செய்து உங்களுடைய எதிரிகளின் முன்பாக உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்க போறாராங்க. உங்களை மேன்மைப்படுத்த போறாராங்க. நீங்கள் சிறுமைப்பட்டிருந்த இடத்துல நிச்சயம் நீங்கள் மேன்மைப்படுவீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறாருங்க. எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளில் இந்த ஜூன் மாதம் உங்களை ஆசீர்வதிக்க பாருங்க. விசுவாசிங்க, நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.